சாதனை செஞ்சவங்களுக்கு, வரலாறு இருக்கிறவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் சோதனைகள் மட்டுமே தந்த கருணாநிதிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க சமீபத்தில். கலைஞர் 100. பொதுவாக ஒரு இடத்துக்கு கூட்டத்தை வர வைக்கணும்னா சினிமா நடிகர்களை கூப்பிடுவாங்க. ஆனால் சினிமா நடிகர்கள் கூட்டத்துக்கே கூட்டம் வரலன்னா என்ன அர்த்தம்? மக்கள் அது கலைஞர் 100 பார்க்கல, கலைஞர் போரா பார்க்குறாங்க. இந்த கலைஞர் 100 நிகழ்ச்சியில் கருணாநிதியை புகழ்ந்து பேச ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூட்டிட்டு வந்தாங்க, கமல்ஹாசன். இன்னைக்கு கமல் இருக்கிற நிலைமைக்கு கருணாநிதி வீட்டில் கக்கூஸ் கழுவுறவனை கூட புகழ்ந்து பேசுவார். அவரெல்லாம் கருணாநிதியை புகழ மாட்டாரா? அந்த ப்ரோக்ராம்க்கு கமல் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கணுங்க. கருப்பு கலர் பட்டுப்பாவாடாவில் லுங்கி தைச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு. யாராவது பாராட்டு விழாக்கு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வருவாங்களா? அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான். இவரெல்லாம் எதுக்காக டார்ச் லைட்டை தூக்கி வீசி டிவி எல்லாம் உடைச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சாருன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் கூட அந்த பக்கம் போகிற ஒரு வேலை இருந்தது, அந்த வழியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இருந்தது. நான் கூட டிராஃபிக்கில் மாட்டிப்போமோன்னு பயந்தேன். ஆனால் அங்கே போனால் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வாசலில் ஒரு 4-5 செக்யூரிட்டி. நம்ம ஹைவேஸில் போனால் விசில் அடிச்சுக்கிட்டு உள்ளவாங்க சாப்பிட்டு போங்க, உள்ளவாங்க சாப்பிட்டு போங்க, உள்ளவாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆம்புலன்ஸ் இருந்தால் கூட விடமாட்டாங்க. அதே மாதிரி துபு துபு துப்புன்னு ஒரு 4-5 பேர் வராங்க, மறைக்கிறாங்க, உள்ளவாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்க என் முகத்தை பார்த்ததோ, இந்த அம்மா கருணாநிதி உயிரோட இருக்கும்போதே கழுவி ஊத்தும், செத்ததுக்கு அப்புறம் சிறப்பா பேசுமான்னு பயந்து என் காரை விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் பேசுறாங்க, இந்த பருப்பெல்லாம் இனிமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வேகாது தம்பி. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே உஷாராயிட்டாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறது ஒரே விஷயம், அந்த அம்மா மட்டும் இப்போ உயிரோட இருந்திருக்கணும்னு. ஒருத்தர் கூட கருணாநிதி உயிரோட இருந்திருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. இந்த அழகுல ஸ்டாலின் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வைரமுத்துவை பார்த்து வேண்டுகோள் வச்சார், எங்கள் அப்பா பற்றி நீங்கள் கவிதை எழுதுங்க, புத்தகம் விடுங்கன்னு. வைரமுத்து கருணாநிதி பற்றி எழுதுனா எதுகை இருக்கும், மோனம் இருக்கும், உண்மை இருக்காது. அதனால் நம்மளே எழுதுவோன்னு நினச்சேன். நமக்கு தெரிஞ்சது, ஊர் அறிஞ்சது, நம்மளே எழுதுவோன்னு நினச்சேன். எழுதிட்டா. நீங்கள் கேளுங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே, திருக்குவளை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே, திருட்டு ரயில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே, குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே, விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே, கச்சதீவை தாரை வார்த்தவரே, காவேரி நதி அடமானம் வைத்தவரே, ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் வித்து வருமானம் பார்த்தவரே, மனைவி இருக்கு இணைவியை இணைத்து கொண்டவரே, சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸ் அணைத்து கொண்டவரே, கட்சிய களவாடி குடும்பத்திடம் ஒப்படைச்ச கருப்பு கண்ணாடியே, அத்தனை திருடர்களுக்கும் நீதான் முன்னோடியே, ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே, கட்டுமரமே, எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே, மஞ்சள் திண்டு போட்டவரே, மக்கள் பணம் சுருட்டினவரே, கடைசி தேர்தல் நடிகரே, கலெக்ஷன் தலைவரே, ஆள தெரியாதவரின் தந்தையே, பால்டாயில் பாயின் தாத்தாவே, போதும் போதும் நீங்கள் பீச்சிலே படுத்து ஓய்வெடுங்கள், உங்கள் மகன் ஸ்டாலின் திமுகவை பேச்சிலேயே கெடுத்து ஓய்வெடுப்பார். இதுதான் தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம். கரெக்டா இருக்கா?
பேசுறாங்க இவங்க எல்லாம். அயல் கிரகத்துல இருக்கிறவங்களை கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஆனா இந்த திமுக காரணம் மட்டும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொர்ணன்றதே அவங்களுக்கு கிடையாது. இந்த ஊபிஸ் இருக்காங்களே, ஊபிஸ் உடன்பிறப்புகள், அவங்க ஒரு தனி ஜென்மங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி திருட அவரை அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னார். அவங்க கைத்தட்டினான். அதே ஸ்டாலின் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நல்லவர், அவரை ரிலீஸ் பண்ணணும், அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர்னு சொல்றாரு, அதுக்கும் கை தட்டுறான். பிஜேபி கூட கூட்டணியில இருக்கும்போது திமுக, பிஜேபி ஒரு சிறந்த கட்சி, குஜராத்ல மோடி தான் சிறந்த முதல்வர் எல்லாம் பேசினாங்க. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு அதே ஸ்டாலின் பிஜேபி ஒரு மதவாத கட்சி, மோடி எல்லாம் கெட்டவர்ன்றாங்க, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே கருணாநிதி. இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்லும் போதும் திமுக காரன் கை தட்டினா, இன்னைக்கு ஓட்டுக்காக, இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுக்காக இஸ்லாமியர்களின் காவலர்கள்னு பேசுறாங்க திமுக காரங்க, அதுக்கும் கை தட்டுறான். காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்டை கொண்டு வந்து நீட்டை சட்டமாக்குனதே திமுக காங்கிரஸ் கூட்டணி. நீட்டுக்கு எதிராக நீட்டுக்கு கேஸ் ஜெயிச்சப்போ கொண்டாடினாங்க திமுக, அன்னைக்கும் திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு நாங்க நீட்டை ஒழிப்போன்னு பேசினா அதுக்கும் கை தட்டுறா. நாளைக்கு நாங்க நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கும் கை தட்டுவாங்க. என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான்னு ஸ்டாலின் சொன்னாரு, அதுக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு அதே மகனை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறோன்னு சொல்றாங்க, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். ஜல்லிக்கட்டுக்கு திமுக தடையை கொண்டு வந்தாங்க, அன்னைக்கும் திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு ஜல்லிக்கட்ட அம்மாவோட ஆட்சி, அதிமுகவோட ஆட்சியும் பொதுமக்களும் போராடி ஜல்லிக்கட்டை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுல வெக்கமான சூடு சொர்ணம் இல்லாம உதயநிதி காமெடி பண்றாரு, ஜல்லிக்கட்டுல அரசியல் பண்றாரு, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இப்படி எதுக்கு தட்டுறோன்றதே தெரியாம எந்த கொள்கையும் இல்லாம வாழ்ற அப்பாவி அடிமைகள் தான் இந்த ஊபிஸ். அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். சிவகாசி மக்கள் எல்லாம் நல்லா யோசிக்கணும். நீட் எதிர்ப்பு, ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு, ஜிஎஸ்டி எதிர்ப்புன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த எதிர்ப்பு குரலும் கொடுக்காத திமுக முஸ்லிம்ஸ் ஹிஜாப் விஷயத்தில் மட்டும் அது அவங்களோட மத நம்பிக்கை, கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. எதுக்காக? ஓட்டுக்காக, இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக. ஆட்சிக்கு வந்து அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் தேர்தல் சமயத்தில் அதுக்காவது குரல் கொடுத்தாங்க. ஆனால் லட்சம் தொழிலாளர்கள் வாழ்கிற பட்டாசு வெடிக்கிறதுக்கு எதிராக கோர்ட்டில் தீர்ப்பு வரும்போது தொழிலாளர்களை மனசில் வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறது இந்துக்களின் மத நம்பிக்கை, அதில் கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு எதிர்ப்பு குரல் கொடுக்காதது ஏன்? சிவகாசி தொழிலாளர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாம இருந்தது ஏன்? இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையில மண்ணலி போட்டது ஏன்? அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு, பட்டாசு வெடிக்கிறது மக்களுக்கு கேடுன்னு. மக்களுக்கு கேடுன்றதுக்காக பட்டாசு வெடிக்கிறது நிறுத்த சொல்லி சொல்ற அரசாங்கம் குடி நாட்டுக்கே கேடுன்னு சொல்லி டாஸ்மாக் மூட சொல்லாம இருக்கிறது ஏன்? கடையை மூடாம இருக்கிறது எதுக்காக? ஏன்னா மக்கள் குடிச்சா திமுக கட்சிக்கும் சாராய கம்பெனி நடத்துற திமுக கட்சிக்காரங்களுக்கும் லாபம்.
ஆனா பட்டாசு வித்தா இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு லாபம். தொழிலாளர்கள் பத்தி என்னைக்குமே ஸ்டாலின் கவலைப்பட மாட்டார். இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க? திருக்குவளையில் கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு பாய், தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த பையன். அதே கருணாநிதியை மெரினால புதைக்கும் போது அவர் ஒரு தீருபாய், தீருபாய் அம்பானி மாதிரி அத்தனை சொத்துகள். ஒரு தெருபாய் தெருபாயா ஆனதுக்கு என்ன காரணம்? அவர் அங்க வர்றதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்றது உங்களுக்கு தான் தெரியணும். நான் பேசுற அத்தனை விஷயங்களும் உண்மை. இது எல்லாமே உண்மைன்னு உலகத்தை காக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த மீட்டிங்க கேட்கிறவங்களுக்கும் தெரியும். இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. திமுக காரங்களுக்கு ஆளவே தெரியாது. ஸ்டாலினுக்கே ஆள தெரியல, அவருக்கு அடுத்த வாரிசு வந்து உளறிக்கிட்டே நிற்கிறார். நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது எதை தூக்கிட்டு கிளம்புவோம்? செல்ஃபோனை கையில் தூக்கிட்டு கிளம்புவோம். ஆனால் உதயநிதி எங்கே கிளம்புனாலும் செங்கலை தூக்கிட்டு கிளம்புறாரு. சமீபத்தில் கூட சம்பந்தமே இல்லாமல் ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மதுரை எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வந்துட்டார். மதுரையில் எய்ம்ஸ் எப்போ வரும், மதுரையில் எய்ம்ஸ் எப்போ வரும்னு. ஈரோடுக்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தம்ன்றது ஈரோடு மக்களுக்கு புரியவே இல்லை. தெரியாம தான் கேட்குற. நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்களே கட்டி தொலைய வேண்டியது தானே அந்த எய்ம்ஸை. இதில் 15 லட்சம் பேர் 15 கோடி பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க போகிறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் தொகையே 8 கோடி. இவங்க 15 கோடி பேரை திமுக சேர்ப்பாங்களா? சரி, சேர்த்துருங்க. 15 கோடி பேர்கிட்ட இருந்து ஆளுக்கு ஒரு செங்கலை தூக்கிட்டு வாங்க, 5 எய்ம்ஸ் கட்டலாம். இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணுமன்னாலும் பேசுவாங்க. உதயநிதியை நீங்க கேட்கறதுக்கு எத்தனையோ கேள்வி இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பக்கமா உதயநிதி வந்தா நீங்க கேளுங்க, உதயநிதி வந்தா கேளுங்க. உதயநிதி உதயநிதி என்னாச்சு? கொரோனா நிதி. உதயநிதி உதயநிதி என்னாச்சு? நிவாரண நிதி. உதயநிதி உதயநிதி என்னாச்சு? உரிமை நிதி. உதயநிதி உதயநிதி என்னாச்சு? பென்ஷன் நிதி. உதயநிதி உதயநிதி என்னாச்சு? வெள்ள நிதி. உதயநிதி உதயநிதி என்னாச்சு? காவேரி நதி. என்னாச்சு? உதயநிதி உதயநிதி என்னாச்சு? 2G சதி. உதயநிதி உதயநிதி என்னாச்சு? நீட்டு கதின்னு கேட்கறதுக்கு 1000 கேள்வி இருக்கு. சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறுது. இதெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் உதறும். இந்த உதயநிதி எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து காசு கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்றீங்க என்ன? இது யார் அப்பம் வீட்டு சொத்துன்னு கேட்குறாரு, யார் அப்பம் வீட்டு காசுன்னு கேட்குறாரு. நான் அவங்கள கேட்க விரும்புகிறேன். நம்ம 1 ரூபாய் வரி பணம் கட்டினா 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ நாங்கள் கட்டின வரி பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கன்னு எப்போ கேட்டாலும் பணமே இல்லை, காசே இல்லை, கஜானா காலி என்றீங்க. யார் அப்பம் வீட்டு காசு? வெள்ளம் வந்தப்போ எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்கள் 6000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு இப்போ சக்கரை கார்டுக்கு நிவாரணம் கிடையாது, வருமான வரி கட்டினா நிவாரணம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது என்ன கிறுக்குத்தனமாக இருக்க? சொந்த வீடு வச்சு இருக்கிறவங்களுக்கும் சொத்து வரி கட்டுறவங்களுக்கும் நிவாரணம் இருக்கா? ஆனா உழைச்சு சம்பாதிச்சு வருமான வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இல்லையா? யார் அப்பம் வீட்டு காசு? தேர்தல் சமயத்தில் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு
தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்றாங்க. பெண்களை ஏமாத்துறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு? ராணுவத்தில் செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. யார் அப்பம் வீட்டு காசு? நீட்ட ஒழிப்போன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கிலிய பேசிட்டு அதை ஒழிக்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக அரசாங்க பணம் செலவு பண்ணி ஊரா போய் நான் 50 லட்சம் கையெழுத்து வாங்குவேன்னு இஷ்டத்துக்கு அரசாங்க பணத்தை செலவு பண்றாரு உதயநிதி. யார் அப்பம் வீட்டு காசு? இஷ்டத்துக்கு இபி பில் ஏத்திட்டாங்க, கரண்ட் கட் பண்றாங்க, பெட்ரோல் விலையை குறைக்கிறோன்னு சொல்லி பால் விலையை உயர்த்திருக்காங்க. யார் வீட்டு அப்பம் காசு? யார் அப்பம் வீட்டு காசு? இப்படி 4 கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும், இந்த ஊடகங்கள் கேட்கணும். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு வெள்ளம் வந்து. ஆனா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு அத்தனை இடத்துலயும் தண்ணி தேங்கி நிக்குது. அந்த போட்டோவை எந்த பத்திரிகையில போடுறாங்க? இந்த ஆட்சியோட அவலத்தை எந்த பத்திரிகையில எழுதுறாங்க? நீங்களே பேசுங்க, சொல்லுங்க. வெள்ளம் வந்தப்போ வட சென்னையில திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சரும் வந்தாங்க. வட சென்னை மக்கள் அடிச்சே விரட்டுவாங்க. அந்த சமயத்துல நம்ம அண்ணன் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்க போனாங்க. வட சென்னையில இருக்கிற அத்தனை மக்களும் உங்க ஆட்சி தான் சார் பெஸ்ட், இந்த ஆட்சி கிட்ட ஏமாந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறோன்னு மக்கள் அவ்வளோ கஷ்டமா பேசினாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், உங்களை மட்டும் கேட்கல. இந்த மேடையில நின்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கேட்கிற. கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, அதுல குறிப்பா அண்ணன் எடப்பாடியாரோட 4 ஆண்டு ஆட்சியில என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? அதிமுக ஆட்சி காலத்துல உங்களை மிரட்டுறதுக்கு உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து நின்னாங்களா? கோர்ட்டு வாசல்ல கொலை விழுந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? தமிழ்நாட்டில் மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இன பிரச்சனை, மொழி பிரச்சனைன்னு வந்ததா? தமிழ்நாட்டை நாங்க அமைதி பூங்காவா தானே வச்சிருந்தோம். கட்சி ஆரம்பிச்ச 52 வருஷத்துல 31 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒரு சிறந்த ஆட்சியா இருந்தது, மக்களுக்கு பிடிச்ச ஆட்சியா இருந்தது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தன் இறுதி மூச்சு வரைக்கும் உழைச்சு மக்களுக்காக உயிர் விட்ட அம்மாவோட புகழ வேரோட புடுங்கி எறியணும்னு நினைக்கிற இந்த திருட்ட திமுகவை நீங்க எப்படி ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? என்ன பாவம் செஞ்சோம் நாங்க? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா? தாய்மார்களை காத்தது தப்பா? பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா? கொரோனா காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? காவேரி நதி கேஸ் ஜெயிச்சது தப்பா? நீட் எக்ஸாம் நிறுத்தினது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தன கூட்டுக்கு உதவுனது தப்பா? ஜெருசலம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்தது தப்பா? அத்தனை மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு? என்ன தப்பு? எங்க தப்பு? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? தப்பு செஞ்சது நாங்க இல்ல. பொய்யான வாக்குறுதிகளையும் போலி விளம்பரங்களையும் நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்க. உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். எப்ப தேர்தல் வந்தாலும் அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. நீங்க இழந்த சந்தோஷத்தை, நீங்க இழந்த நிம்மதியை நாங்க